மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 30 சனிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் பெங்கல் புயலானது தற்பொழுது சென்னைக்கு தெற்கு கிழக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரியின் லாட்டிடியூட் என்று அழைக்கப்படும் அட்சரேகையிலிருந்து தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்துள்ளது. மேலும் இது வரும் மணி நேரங்களில் மெதுவாக மேற்கு வடமேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது நேற்று இரவு முதல் நள்ளிரவு முதல் சென்னை முதல் கடலூர் வரை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக தொடர் மழையாக மிதமான மழை முதல் கனமழையாக பதிவாகி வருகிறது. மேலும் இந்த நிகழ்வுக்கு தற்பொழுது சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட் என்று அழைக்கப்படும் அடர் மேக குவியலானது அதி கனமழையை ஏற்படுத்தும் அடர் மேக குவியலானது தற்பொழுது நிகழ்வின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நீடிக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு கரைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் அருகே வரும்போது இந்த அடர்மேக குவியல்களானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மேல் வந்து அதி கனமழையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த முற்பகல் முதல் தற்போது பெய்து வரும் இந்த சற்று மிதமான மழை முதல் கனமழையானது மிக கனமழையாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வானது மிக மெல்ல மேற்கு வடமேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிகழ்வு மேலும் கரையை நெருங்கும் பொழுது மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது விண்ட்ஷியர் என்று அழைக்கப்படும் காற்றின் முறிவு தன்மையானது தமிழக கடலோரத்திலும் மிகவும் குறைவாக காணப்படுவதால் இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து ஒரு சற்று தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இது சற்று தீவிர புயலாக வலுப்பெற்றால் இது சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இல்லையென்றால் இது வெறும் புயல் அல்லது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் இது சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று இரவு அல்லது நள்ளிரவில் இந்த நிகழ்வு கரையை கடக்கும் என்பதால் சற்று தாமதமாகும் என்பதால் கடலோர மாவட்ட மழைப்பொழிவானது தீவிரமாக இன்று முற்பகல் முதல் இரவு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தற்பொழுது தொடங்கியிருக்கும் இந்த மழைப்பொழிவானது நாளை முற்பகல் வரை தொடர வாய்ப்புள்ளது. கடலோர பகுதிகளான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது பலத்த சூறைக்காற்றானது மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 முதல் 110 கிலோமீட்டர் வரை வீச வாய்ப்புள்ளது. இதனால் பொதுமக்கள் இன்று முற்பகலிலிருந்து அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தற்பொழுது இந்த கனமழை பொழிவானது இந்த முற்பகலிலிருந்து படிப்படியாக மேலும் தீவிரமடைந்து பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் அதி கனமழையாக பரவலாகவே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தாழ்வான இடங்களுக்கும் நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பதால் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வு இன்று நள்ளிரவுக்குள் கரையை கடந்து மெதுவாக சற்று தென்மேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் வழியாக இந்த நிகழ்வு வடக்கு கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு வரும் டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சென்று அங்கு சற்று தீவிரமடைந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது இந்த நிகழ்வின் ஃபீடர் பேண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் புயலின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் உருவாகி இருக்கும் அடர் மேகங்கள் தற்பொழுது வங்கக்கடலில் மத்திய பகுதியில் நீடிக்கிறது. இந்த புயல் இன்று நள்ளிரவுக்குள் கரையை கடந்த பின் இந்த புயல் உள் மாவட்டங்களுக்கு சென்ற பின் அந்த ஃபீடர் பேண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் மேக குவியல்களானது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வந்து புல் எஃபெக்ட் ட்ரெண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் கிழக்கு திசை காற்றின் ஈர்ப்பு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாகவே நல்ல மழை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சென்னை முதல் நாகை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு வட உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்வதால் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில்
மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது டிசம்பர் 1 முதல் 3ஆம் தேதி இடைப்பட்ட நேரத்தில் தமிழகத்தின் பரவலாக உள் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் தீவிரத்தன்மையை பொறுத்து இது கரை கடக்கும் இடம் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இது தீவிர புயலாக வலுப்பெற்றால் இன்று நள்ளிரவு சென்னை அருகே கரை கடக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வின் நகர்வுகள் மற்றும் தீவிரத்தன்மை தொடர்ந்து நிகழ்நேரத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த நிகழ்வின் அப்டேட்ஸ் குறித்த அறிக்கை மீண்டும் மதியம் அல்லது மாலை வெளியிடப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.